ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். ரைட், கபடி தான், பிகேஎல் 12 தான். எஸ், நிறைய விஷயம் இருக்குது பேச. டெய்லி ஒரு கபடி வீடியோன்னு போடுங்கன்னு அன்பு கட்டல நிறைய பேர் கேட்டீங்க. அதனால் ஏதாவது ஒரு வீடியோ டெய்லி வரும். 2-3 நாளைக்கு ஒரு வாட்டி தமிழ் தலைவாஸ் வீடியோ வரும். கிரிக்கெட் நடந்துகிட்ருக்கு. இப்போ இந்தியா நியூசிலாந்து மேட்ச் நடந்துகிட்ருக்கு. அதோட ரிவ்யூ எடுத்துகிட்டு அப்புறம் வரேன். சரி, நீ வா, இப்போ என்ன பேச போகிறேங்கிறீங்களா? ஆமாம், இப்போ ஆப்ஷன் வரப்போகுது இல்லையா? என்னை பொறுத்தவரை ஒரு 5 பேர் சொல்ல போகிறேன். இந்த 5 பேர் அன்சோல்டாக தான் போவாங்க. ஆமாம், காரணத்தோடு சொல்கிறேன். இதையும் மீறி எடுத்தாங்கன்னா வெல் அண்ட் குட்டு. எஃபிஎம்லேயோ இல்லை ஆர்டிஎம்மோ வாட் எவர் யூ கால், ஃபைனல் பிட் டு மேட்ச், ரைட் டு மேட்ச், எதுவாக இருந்தால் என்ன, இந்த 5 பேரோட பர்ஃபார்மன்ஸோடு சேர்த்து நான் சொல்கிறேன். எதனால் இவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆப்ஷனில் வந்தால் கூட இவங்களை எடுக்கிறதுக்கு யோசிப்பாங்க நிறைய பேர். ஏன்னா யங் பிளேயர் கேம் ஆகிடுச்சு. யங் லெக்ஸ் யூ நீட். தேவாங்க் ஆகட்டும், அயன் ஆகட்டும், அஜித் சௌஹான் ஆகட்டும், நரேந்தர் ஆகட்டும், பார்த்துருப்போம். ஸோ இப்போ பேரை கடன்னு சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தால் கண்டிப்பாக இருக்கும். அதை எப்படி ஒத்துப்பீங்க நான் சொல்கிறத சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், வியூவர்ஸை தெரிஞ்சுக்கிட்டோம். சேர்ந்து பயணிப்போம். போக வேண்டிய இடம் நிறையா இருக்குது. ரொம்ப தூரம் இருக்குது. இப்போ தான் 35,000 வந்திருக்கோம். ரைட், இந்த 5 பேர் இல்லாமல் உங்களுக்கு வேறு யாராவது இன்னும் இருந்தாலும் ஆட் பண்ணுங்கள். இல்லை இதில் இவர் சரியில்லை சார், இவர் பதில் அவர் வெளில போயிடலாமேனாலும் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், வியூவர்ஸை தெரிஞ்சுக்கிட்டோம். ரைட், ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் யாருப்பா? ஸ்ரீகாந்த் ஜாதவ். எஸ், இவர் செகண்ட் ரைடராக யூபிஓதாக ரொம்ப நாள் விளையாடிட்டு இருந்தார். டூ ஆர் டை ஸ்பெஷலிஸ்ட் அவர். அண்ட் பெங்கால் வாரியர்ஸுக்கு விளையாண்டார். டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் தான், அவ்வளோ ஒன்றும் இல்லை ஒரு ஃபியூ சீசனுக்கு முன்னாடி. இப்போ முடிஞ்சு போன சீசன் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸுக்கு விளையாண்டார். 6 மேட்ச் விளையாண்டார், 11 பாயிண்ட் தான். இவ்வளோக்கு 15 லட்சத்துக்கு எடுத்தாங்க ஒரு ஆப்ஷனில். ஸோ சரி, அது பிகேஎல் தான் அப்படின்னா ரீசெண்டாக முடிஞ்ச இன்டர் ரயில்வேஸ் பர்ஃபார்மன்ஸை கூட அதுலேயும் சரியில்லை ஒரு பர்ஃபார்மன்ஸ். ஆனால் அவர் நல்ல ஜம்ப்லாம் பண்ணிட்டு இருப்பார் ஒரு காலத்தில். குட் ஜம்ப்பு, மூவ்மெண்ட்லாம் ரொம்ப ஸ்லோ ஆகிடுச்சு இப்போது. ஸோ ஃபாஸ்ட் கேம் ஆகிடுச்சு. அப்போ இவரோட மூவ்மெண்ட்டுங்கெலாம் சரி வர மாட்டேங்குது. அப்படியே என்னன்னு யோசிக்கிறதுக்குள்ளே அவுட் ஆகிடுறாரு. ஸோ இப்போ ரயில்வேக்கு விளையாட இன்டர் ரயில்வே மேட்சஸில் கூட அவர் சரியாக பர்ஃபார்ம் பண்ணல. அதனால் ஸ்ரீகாந்த் ஜாதவ் ஜெய்ப்பூர் ரிலீஸ் பண்ணவங்க ஆப்ஷனுக்கு வந்தால் யார் எடுப்பாங்களா டவுட்டு தான் ஆச்சா. ரைட், விகாஸ் கண்டோலா. என்னப்பா இவர் பேரை சொல்கிறீங்க அப்படின்னீங்களா? ஏஸ், காரணம் இருக்குது, சொல்கிறேன். இவர் ஆக்சுவலாக ஹரியானா ஸ்டீலர்ஸ் தான் பிகேஎல் 6 கண்டுபிடிச்சி கூட்டின்னு வந்தது. அவர் நல்லா விளையாண்டார். அப்போல்லாம் கடந்த 2 சீசனில் சரியாக போகல. அண்ட் ஸ்ட்ரகிளிங் அ லாட். அண்ட் பிகேஎல் 11 ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர் தான் விளையாண்டார். முடிஞ்சு போனால் இதில் தேர்ட் ரைடராக தான் அவர் யூஸ் பண்ணாங்க. அர்ஜுன் தேஷ்வால் தான் ஃபர்ஸ்ட் ரைடரு. அவர் மொத்தம் 8 மேட்ச் தான் விளையாண்டார். 13 பாயிண்ட் தான் எடுத்தார். அவரோட கேலிபர்லாம் 100 பாயிண்ட் எடுக்கணும். 13 பாயிண்ட் தான் எடுத்தார். 32 லட்சம் அவர் ஆப்ஷனில் வேறு எடுத்தாங்க. இடன் டூ வெல். அவர் இன்டர் ரயில்வேஸ்க்கு விளையாடினார். அதுலேயும் ஒன்றும் பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ சரியில்லை. டாப் கிளாஸ். அப்பா என்ன அது இப்படி விளையாடுறாரு அப்படிலாம் இல்லை. ஸோ அதுலேயும் ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான். விகாஸ் கண்டோலா பெங்களூர் புல்ஸு திருப்பி இங்கே இப்படி சுற்றிட்டே இருக்காரா. அதனால் ஐ ஹாவ் அ ஃபீலிங் இவரை கூட யாரும் எடுக்க மாட்டாங்கன்னு. ஒரு பீரியடில் கோடிக்கணக்கில் போனார் இவர். ஸோ அதான் உங்களுக்கு ஸ்போர்ட்ஸு. கான்ஸ்டண்ட்டாக நீங்கள் ஃபிட்டாக இருக்கணும். ஜோனாது நமக்கே நம்ம பிளேயரை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார்ல, சச்சின் தென்வர் இல்லை, CR66 சந்தர் ரஞ்சித்தை பற்றி பேச போகிறேன். எஸ், சந்தர் ரஞ்சித்தை அனைமா ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா தமிழ் ரிலீஸ் பண்ணுவாங்க கண்டிப்பாக. ஆப்ஷனில் கூட யார் எடுப்பாங்களா எனக்கு டவுட்டு தான். ஏன்னா இவர் முடிஞ்சு போன தமிழ் தலைவாஸ் மேட்சில் 8 மேட்ச் விளையாண்டார். 12 பாயிண்ட்டு, 12 லட்சத்துக்கு எடுத்தாங்க. அண்ட் நிறைய டீமுக்கு போயிட்டு வந்திருக்காரு. டபாங் டெல்லிக்கு விளையாடும் போது தான் நல்ல ஃபேம் கிடச்சிது. செகண்ட் ரைடர் தான். அப்போ நவீன் எக்ஸ்பிரஸ் ஃபர்ஸ்ட் ரைடரும் இவர் செகண்ட் ரைடரும். இவர் கேம் பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆச்சு. இவ்வளோயா குஜராத் ஜெயண்ட்டுக்கு விளையாண்டார் பிகேஎல் 9. அதில் கூட இப்போ 95 பாயிண்ட் எடுத்தார் 17 மேட்சஸில். அதுக்கப்புறம் சம்மா புல்ஸுக்கு போனார். அப்புறம் இப்படி சம்மா டிப் ஆகிட்டே போது. தமிழ் தலைவர் பர்ஃபார்மன்ஸும் கண்ணு முன்னாடி இருக்குது. ஸோ டெஃபினெட்லி இவர் யாராவது எடுப்பாங்களா டவுட்டு தான். 4வது யார் பார்ப்போமா? பாகுபலி. எஸ், சித்தார்த் தேசாய். என்னப்பா அவர் பாபு லிஸ்ட்டில்? எஸ், பிகேஎல் 6 யூமபாக் விளையாண்டார். பிகேஎல் 7 and 8 and 9 3 சீசன் தெலுங்கு டைட்டன்ஸ் விளையாண்டார். ஓஹோ பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இல்லை. பிகேஎல் 10 ஹரியானா ஸ்டீலர்ஸ் விளையாண்டார். 82 பாயிண்ட் எடுத்தார். இதுதான் அவர் கடைசியாக விளையாண்ட டோர்னமெண்ட்டு பிகேஎல் 10. அப்புறம் எடுக்கிறாங்கன்னு கேட்பீங்க. பிகேஎல் 11 அவர் விளையாடவே இல்லை ஒரு மேட்ச் கூட. பர்சனல் ரீசன்ட்டு வரல. ஸோ 2 வருஷம் ஆச்சு அவர் விளையாடி. ஸோ இப்போ யங் மேன்ஸ் கேமு. அவர் இப்போ இன்ஜுரி ப்ரோன் வேறு ரொம்ப ரீசன். பர்ஃபார்மன்ஸ் கூட ஓகே, ஒரு 22 மேட்ச் விளையாட டவுட்டு தான். அப்படி இருக்கும்போது இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ ஹை ப்ரொஃபைல் கேம்ஸில் எப்படி ஒரு பெஞ்சில் உட்கார, நம்ம சாகர உட்கார வச்சுருக்கோமே, அந்த மாதிரி எப்படி உட்கார வைக்கிறது? அதனால் இன்ஜுரி ப்ரோன் வேறு. அதனால் யாருமே எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. முடிஞ்சு போன அதான் கடைசியாக விளையாண்டது அவர் பிகேஎல் 10 ஹரியானா ஸ்டீலர்ஸுக்கு 12 மேட்ச் விளையாடாரு. 82 பாயிண்ட், நல்ல பாயிண்ட் தான். 26 லட்சத்துக்கு எடுத்தாங்க. பிகேஎல் 11 புல்ட் அவுட். ஸோ டச்சிலே இல்லை அவர். ரைட், 4 ஆயிடுச்சா. அப்போ 5வது யாருப்பா இருக்கார்ல, நம்ம ஃபசலோட ஃப்ரெண்டு. எஸ், ஒரு ஓவர்சீஸ் சேர்ந்து போதில் முகமது நபி பக்ஷ். எஸ், நம்ம ரொம்ப நல்ல பிளேயர். ஆமாம், நான் முதல்ல நிறைய வாட்டி சொல்லுவேன், ஜோடி விளையாடும்போது நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. பிரித்தா எல்லாராலையும் பர்ஃபார்ம் பண்ண முடியாதுன்னு. ஒரு நாள் உதாரணம் தான் சாயில் குலியா, சாகர் பிரித்தாங்க, ஃப்ளாப்பு. அஜிங்க பவர், நரேந்தர் பிரித்தாங்க, 2 பேரும் ஃப்ளாப்பு. பர்வேஸ் பன்சால் சுனில் பிரித்தாங்க, பர்வேஸ் ஃப்ளாப்பு, சுனில் பர்ஃபார்ம் பண்ணிட்டார். அந்த கேட்டகரி தான் நபி பக்ஷம். அவரெலாம் எவ்வளோ பெரிய ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு தெரியும். முடிஞ்சு போன சீசனில் 15 மேட்ச் விளையாண்டார், 11 பாயிண்ட் தாங்க. ஆமாம்,
13,60,000 எடுத்தாங்க. ஆப்ஷன் அமௌண்ட் ஒரு ஓரமாக வைங்க. குஜராத் ஜெயண்ட் விளையாண்டாரு. 15 மேட்ச்சில் 11 பாயிண்ட்னா வேற அவர் கூட விளையாடும் போதெல்லாம் பாருங்க, புனரி பலத்தில் இருக்கும்போது பிகேஎல் 9ல் 22 பாயிண்ட் 15 மேட்ச்சு. லைம் லைனில் இருக்காருன்னா பெங்கால் வாரியர்ஸ் கப்பு ஜெயிச்சாங்க பிகேஎல் 7ல். அப்போ இவர் தான் கேப்டன். ஆமாம், அது இன்னும் நிறைய பேர் ஞாபகம். அதுலேயே 3 சீசன் ஓடி போயிடுச்சு. இப்போ 3-4 சீசன் இனிமேல் யாரும் அவரை தாங்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த சீசனில் 92 பாயிண்ட் எடுத்தார் பிகேஎல் 7ல். இவர் கேப்டனாக இருந்தது இல்லாமல் டபங் டெல்லியை ஃபைனலில் ஜெயிச்சாங்க. அந்த மேட்ச்சில் மணிந்தர் சிங்லாம் இருந்தார். அந்த டோர்னமெண்ட்டில் 205 பாயிண்ட் எடுத்தார். பிரபஞ்சன் 102 பாயிண்ட் எடுத்தார். நபி பக்ஷ் 92 பாயிண்ட் எடுத்தார். கேப்டன் அவர் இருந்தாரா கப்பு ஜெயிச்சு வர கொடுத்தாரு பெங்கால் வாரியர்ஸுக்கு. ஸோ அந்த நபி பக்ஷ் இப்போ இல்லை, எல்லாம் ஸ்லோ மூவ்மெண்ட் ஆச்சு. சான்ஸும் ஒரு கொஞ்சமாக தான் கொடுத்தாங்க முடிஞ்சு போன சீசனில் குஜராத் ஜாயிண்ட்டு. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் ஏன் கம்மியாக கொடுக்க போகிறாங்க? ஸ்டார்டிங்லேருந்து கம்மியாக பெர்ஃபார்ம் பண்ணனால தான் 15 மேட்ச் அப்படியும் துண்டாக தான் சான்ஸ் கிடச்சிது. கடைசியிலலாம் பெஞ்ச் பண்ணிட்டாங்க அவரை. 5-10 நிமிஷம் தான் விளையாண்டாரு. அந்த ஓல்டு நபி பக்ஷ் இஸ் மிஸ்ஸிங். அதனால் அவர் அனைமா அன்சோல்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா புது ஈரானியன் பிளேயர்ஸ் நிறைய, ஜஃபர் தானிஷ் ஆகட்டும், பஸ்தாமி, டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. இது மாதிரி நிறைய பிளேயர்லாம் இருக்காங்களா. இப்போ அடுத்த சீசன் யாரை வர போகிறாங்க தெரில. அதனால் இவர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரிலீஸ் பண்ணுவாங்க, ஆப்ஷனில் அன்சோல்டாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் சொன்ன 5 பேர் யார்? ஸ்ரீகாந்த் யாதவ், விகாஸ் கண்டோலா, சந்திரன் ரஞ்சித், சித்தார்த் தேசாய் அண்ட் முகமது நபி பக்ஷ். இதில் ஏதாவது மாற்றம் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சு ரிவ்யூஸ் தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் அது நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.